எனது பெயர் ராஜ், சென்னையில் வசிக்கிறேன். இது எனக்கும் என் சித்திக்கும் இடையே அம்மாவின் தங்கை ஏற்பட்ட ஒரு நெகிழ்வான மற்றும் நெருக்கமான தருணங்களைப் பற்றிய கதை. ஒரு விழாவில் சந்தித்தபோதுதான் இது தொடங்கியது. சித்தி ஒரு தேவதையைப் போல மிக அழகாக இருப்பார். நான் அப்போது 20 வயது இளைஞன், சற்று வெகுளித்தனமானவன். சித்தி என்னிடம் பேசும்போது மிகுந்த அன்புடன் என் கையை பிடித்து பேசுவார். சில நேரங்களில் நடக்கும்போது எதேச்சையாக உடல் உரசல் ஏற்படும். நாங்கள் எப்போதாவதுதான் சந்திப்போம். ஆனால் அந்த சந்திப்புகள் எல்லாம் ஒரு புதிய அனுபவத்தை தரும். ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு விழாவில் அவரை சந்தித்தேன். அப்போது அவர்கள் வீட்டில் 3 நாட்கள் தங்க வேண்டிய சூழல் அமைந்தது. அங்கு சென்றதும் சித்தி என்னை மிகவும் கவனித்துக் கொண்டார். அவர் கணவர் வேலை முடிந்து வந்தால் மாடியில் தங்குவார். குழந்தைகள் பள்ளிக்கு சென்றுவிட பகல் நேரங்களில் நாங்கள் இருவரும் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தோம். நெருக்கத்தின் தொடக்கம். ஒரு நாள் மதியம் எனக்கு தலை மசாஜ் செய்து விடும்படி அவரிடம் கேட்டேன். அவர் சம்மதித்து மெதுவாக மசாஜ் செய்யத் தொடங்கினார். அந்த தருணத்தில் என் மனதில் ஏற்பட்ட சலனத்தால் அவரை மெண்டலாகவும் உடல் ரீதியாகவும் நெருங்க முயற்சித்தேன். அன்று இரவு மீண்டும் மசாஜ் செய்ய கேட்டேன். வீட்டில் மற்றவர்கள் தூங்கிய பிறகு அவர் மசாஜ் செய்தார். முடித்து நான் எழுந்தபோது என் உடலமைப்பில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்த அவர், ரொம்ப குறும்புக்கார பையன், நீ போய் தூங்கு என்று மென்மையாக சொன்னார். அடுத்த நாள் மீண்டும் தனியாக இருந்தபோது முந்தைய இரவு எதுவும் நடக்காதது போல இயல்பாக வந்தார். நான் அவருக்கு தலை சீவி விடுவதாக சொன்னேன். அவர் என் அருகில் அமர்ந்தபோது எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி குறையத் தொடங்கியது. நான் அவர் கழுத்தில் மசாஜ் செய்ய அவர் என் போனில் புகைப்படங்களை பார்த்துக் கொண்டிருந்தார். மெதுவாக அந்த நெருக்கம் தீவிரமடைந்தது. நாங்கள் சமையலறைக்கு சென்றபோது என் விருப்பத்தை அவரிடம் வெளிப்படுத்தினேன். அவர் முதலில் மறுத்தாலும் என் அன்பான முத்தங்களுக்குப் பின் அவர் தன்னை மறந்தார். பெட்ரூமிற்கு சென்றபோது அவர் சற்று பதட்டமானார். இது சரியான நேரமில்லை என்று தயங்கினார். ஆனால் அந்த தருணத்தின் ஈர்ப்பை தவிர்க்க முடியவில்லை. அவருடைய அழகை ரசித்தபடி நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தோம். அவர் கிராமத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் அணியும் ஆடைகளும் அவரது தோற்றமும் மிக வசீகரமாக இருக்கும். பல மணி நேரம் நாங்கள் அந்த அந்தரங்க தருணங்களை அனுபவித்தோம். அவர் முதலில் தயங்கினாலும் பிறகு முழு மனதோடு அந்த உறவில் இணைந்தார். 3 நாட்கள் தங்க வேண்டிய நான் அந்த அன்பிற்காக இன்னும் சில நாட்கள் அங்கேயே தங்கி அவருடன் நெருக்கமாக இருந்தேன். அந்த நாட்கள் என் வாழ்வியல் மறக்க முடியாத பக்கங்களாக மாறிவிட்டன. ராஜ், அந்த 3 நாட்கள் முடிந்து நான் சென்னைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் சித்தியின் கண்களில் இருந்த அந்த ஏக்கமும் என்னுள் ஏற்பட்ட அந்த புதிய ஈர்ப்பும் என்னை அங்கேயே கட்டி போட்டன. இன்னும் 2 நாட்கள் தங்குவதாக வீட்டில் போய் சொல்லிவிட்டு அங்கேயே தங்கிவிட்டேன். அந்த பகல் பொழுதுகள் எங்களுக்கு திருவிழா போல அமைந்தன. இரகசியமான பகல் பொழுதுகள். மறுநாள் காலை மாமா வேலைக்கு சென்றதும் சித்தி சமையலறைக்கு சென்றார். நான் மெதுவாக அவர் பின்னால் சென்று நின்றேன். அவர் ஏதோ சமைத்துக் கொண்டிருந்தார். நான் அவர் தோளில் கையை வைத்ததும், சின்ன பையன் மாதிரி பண்ணாத ராஜ், யாராவது வந்துட போறாங்க என்று செல்லமாக கண்டிட்டார். ஆனால் அவர் கண்களில் ஒருவிதமான மின்னல் இருந்தது. நான் விடவில்லை. அவர் கையில் இருந்த கரண்டியை பிடுங்கி வைத்துவிட்டு அவரை என்னை பக்கம் திருப்பினேன். அவர் முகம் வெட்கத்தால் சிவந்தது. உன் கூட இருக்கும்போது நான் என்னையே மறந்துடுறேன் ராஜ் என்று மெல்லிய குரலில் சொன்னார். நாங்கள் அந்த மதிய உணவை கூட சேர்ந்து அமர்ந்து ஒருவரை ஒருவர் ஊட்டிவிட்டு கொண்டோம். அது வெறும் பசி அல்ல, ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் தருணமாக இருந்தது. அந்த மாலை நேரத்து தவிப்பு. மாலை நேரத்தில் சித்தி தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். அவர் அணிந்திருந்த அந்த மெல்லிய சேலை காற்றில் ஆடும்போது அவர் ஒரு தேவதையைப் போலவே தெரிந்தார். நான் மொட்டை மாடியிலிருந்து அவரை ரசித்துக் கொண்டிருந்தேன்.
சட்டென்று மேலே பார்த்த அவர் என்னை பார்த்து சிரித்துவிட்டு உள்ளே வருமாறு சைகை காட்டினார். உள்ளே சென்றதும் ஏன் அப்படி பார்க்கிறாய் என்று கேட்டார். உங்களை வாழ்நாள் முழுக்க இப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் சித்தி என்றேன். அவர் என் அருகில் வந்து என் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து, நீ ரொம்ப பாசக்கார பையன். ஆனால் இந்த உறவு ஒரு இரகசியமான அழகான சிறை மாதிரி. இதை வெளியே சொல்ல முடியாது. ஆனால் அனுபவிக்காமல் இருக்கவும் முடியாது என்றார். பிரியாவிடே. கடைசி நாள் இரவி நாங்கள் எல்லோரும் தூங்கிய பின் மொட்டை மாடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். நிலமொழியில் அவர் முகம் இன்னும் அழகாக தெரிந்தது. ராஜ் சென்னைக்கு போனதும் என்னை மறந்துடுவியா என்று கேட்டார். அவர் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, இனிமேல் என் வாழ்க்கையில் யாராவது வந்தாலும் இந்த நினைவுகள் எப்போதும் என் கூடவே இருக்கும் என்று உறுதி அளித்தேன். மறுநாள் காலை நான் கிளம்பும்போது அவர் எனக்கு பிடித்தமான பலகாரங்களை செய்து கொடுத்தார். வழி அனுப்ப வாசலுக்கு வந்த அவர் கண்களில் ஒரு துளி கண்ணீர் இருந்தது. அது ஒரு தவறான உறவுக்கான வருத்தம் அல்ல, ஒரு அழகான தேடலின் பிரிவுக்கான இயக்கம். பேருந்தில் அமர்ந்து சென்னை நோக்கி பயணிக்கும்போது என் ஜன்னல் வழியாக தெரிந்த மரங்களை விட சித்தியுடன் கழித்த அந்த சில நாட்களின் நினைவுகளே என் மனதில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன. சென்னைக்கு திரும்பிய பிறகும் என் மனது அங்கேயே தங்கியிருந்தது. பேருந்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தாலும் என் கண்கள் சித்தியின் அந்த புன்னகையையும் அவர் என்னை தழுவிய அந்த தருணங்களையுமே அசை போட்டன. சென்னையை அடைந்ததும் முதல் வேலையாக அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். வீடு வந்து சேர்ந்துட்டேன் சித்தி. உன்ன நிறைப்பாவே இருக்கு. சிறிது நேரத்தில் அவரிடமிருந்து பதில் வந்தது. நானும் உன்னத்தான் நினைச்சட்டு இருந்தேன் ராஜ், வீடு பாழடைஞ்ச மாதிரி இருக்கு நீ போனதுக்கு அப்புறம். அதன் பின்பு எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு ரகசிய உலகம் உருவானது. பகல் நேரங்களில் அவர் சமையல் செய்யும் போதும் மதியம் ஓய்வெடுக்கும் போதும் வீடியோ காலில் பேசுவோம். அந்த தருணங்களில் அவர் காட்டும் அன்பும் குறும்பான பார்வைகளும் என்னை மீண்டும் அவரிடம் இழுத்தன. ஒரு வாரம் கழித்து அவர் போனில் பேசும்போது மெல்லிய குரலில் சொன்னார், ராஜ், அடுத்த வாரம் உன் மாமா ஒரு விசேஷத்துக்காக வெளியூர் போறார். நீ வர முடியுமா? என் இதயம் வேகமாக துடித்தது. கண்டிப்பா வரேன் சித்தி என்று மறுநிமிடமே முடிவெடுத்தேன். மீண்டும் ஒரு சந்திப்பு. மீண்டும் அந்த ஊருக்கு சென்றபோது இம்முறை ஒருவிதமான முதிர்ச்சியோடும் அதிக எதிர்பார்ப்போடும் சென்றேன். கதவை திறந்த சித்தி என்னை பார்த்ததும் அப்படியே கட்டிப்பிடித்துக் கொண்டார். உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா என்று அவர் கேட்டபோது அவர் கண்களில் இருந்த ஆர்வம் எனக்கு புரிந்தது. அன்று இரவு வீடு அமைதியாக இருந்தது. நிலமொழி மட்டும் ஜன்னல் வழியாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். ராஜ், இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா உன் கூட இருக்கும்போது நான் என்னையே புதுசா உணர்றேன் என்றார் அவர் என் தோளில் தலை சாய்த்து. நான் அவர் கைகளை வருடி கொண்டபடி, அன்பு எங்கிருந்தாலும் அது அழகுதான் சித்தி. நாம யாருக்கும் துரோகம் பண்ணல. நமக்கான சந்தோஷத்தை மட்டும் தேடிக்கிறோம் என்றேன். அந்த இரவு நீண்டு கொண்டே போனது. மொட்டை மாடியில் பாய் விரித்து வானத்து நட்சத்திரங்களை வேடிக்கை பார்த்தபடி படுத்திருந்தோம். அவர் தனது பழைய கதைகளை சொன்னார். நான் என் கல்லூரி பருவத்து கனவுகளை பகிர்ந்து கொண்டேன். உடல் ரீதியான ஈர்ப்பை தாண்டி எங்களுக்குள் ஒரு மனரீதியான பிணைப்பு உருவானதை நான் அப்போதுதான் கவனித்தேன். அவர் மெதுவாக என் காதோரம் வந்து, இனிமேல் நீ அடிக்கடி வரணும் ராஜ். இந்த ரகசியம் நமக்கிடையில் மட்டும் இருக்கட்டும் என்று கிசுகிசுத்தார். அந்த தங்குதல் வெறும் உடல்களின் சங்கமமாக மட்டுமல்லாமல் இரு தனிமையான மனங்களின் ஆறுதலாக மாறியது. கிளம்பும்போது அவர் எனக்கு ஒரு மோதிரத்தை பரிசளித்தார். இதை எப்பவும் போட்டுக்கோ, என்னை ஞாபகப்படுத்தும் என்றார். அந்த ரகசிய உறவு அழகாக போய்க் கொண்டிருந்தாலும் எந்த ஒரு ரகசியமும் நீண்ட நாள் மறைந்திருப்பதில்லை என்பது போல எங்கள் வாழ்க்கையிலும் சில சவால்களும் சிக்கல்களும் முளைக்கத் தொடங்கின. ஒன்று, சந்தேகத்தின் நிழல்.
ராஜ் சென்னைக்கு திரும்பிய சில வாரங்களில் சித்தியின் கணவர் அதாவது மாமா அவரது நடத்தையில் சில மாற்றங்களை கவனிக்கத் தொடங்கினார். எப்போதும் போனில் மூழ்கியிருப்பதும் தனியாக சிரிப்பதும் அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒருமுறை ராஜ் அனுப்பிய குறுஞ்செய்தியை மாமா தற்செயலாக பார்க்க நேரிட்டது. சித்தி, உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த இரவு நினைவுகள் இன்னும் பசுமையாயிருக்கு. இதை பார்த்த மாமா நேரடியாக கேட்காமல் சித்தியை கண்காணிக்கத் தொடங்கினார். இது சித்திக்கு மிகுந்த பயத்தையும் மன உளைச்சலையும் தந்தது. 2 குடும்பத்தினர் வருகை. திடீரென்று ஒருமுறை ராஜன் அம்மா சித்தி வீட்டுக்கு சென்றார். அங்கு ராஜ் கொடுத்த மோதிரத்தை சித்தி அணிந்திருப்பதை அவர் கவனித்தார். இந்த மோதிரம் எங்கிருந்து வந்தது என்று அம்மா கேட்டார். சித்தி தடுமாறினார். இது நான் கடையில் வாங்கினேன் என்று போய் சொன்னார். ஆனால் அதே போன்ற ஒரு மோதிரம் ராஜிடமும் இருப்பதை அம்மா ஏற்கனவே பார்த்திருந்தார். இது குடும்பத்திற்குள் ஒரு மெல்லிய சலசலப்பை உருவாக்கியது. 3 ராஜின் மன போராட்டம். சென்னையில் இருந்த ராஜுக்கு ஒருபுறம் காதல், மறுபுறம் பயம். நாம் செய்வது தவறில்லையா? குடும்பத்தில் தெரிந்தால் என்னவாகும் என்ற குற்ற உணர்வு அவரை வாட்டியது. சித்திக்கு போன் செய்யும்போது அவர் பதட்டமாக பேசுவது ராஜை இன்னும் கவலை அடைய வைத்தது. ஒரு இக்கட்டான தருணம். ஒரு நாள் இரவு மாமா சித்தியிடம் நேரடியாக கேட்டுவிட்டார். ராஜ் ஏன் அடிக்கடி இங்கே வர்றான்? நீ ஏன் எப்பவும் அவன் கூடவே போன்ல பேசிட்டு இருக்க? சித்தி அழுது கொண்டே ராஜுக்கு போன் செய்தார். ராஜ், இனிமேல் நாம பேசிக்கிறது ஆபத்து. உன் மாமாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. கொஞ்ச நாளைக்கு தொடர்பை துண்டிச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு போனை அணைத்துவிட்டார். ராஜ் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அந்த ரகசிய உறவு இப்போது ஒரு பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது.